ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். டே 95 2.56 கிலோமீட்டர்ஸ் எடுத்துக்கிட்ட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் 17 செகண்ட் ஆயிருக்கு. ஆவரேஜ் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5.58 வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கோம். 95வது நாள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு ரவுண்டை கம்ப்ளீட் பண்றதுக்கே வந்து திணறிட்டோம். காலையில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டயர்டா ஃபீல் ஆச்சு பாடியே. இன்னைக்கு ஓடுவோமா மாட்டோமாங்கிறதே வந்து ஒரு கேள்விக்குறியா இருந்தது. அதுலயும் குறிப்பா காலையில இருந்து தூங்கிட்டே தான் இருந்தேன். இருந்தாலும் வந்து ரொம்ப ரெஸ்ட் ரிகவரி நமக்கு தேவை போல இருக்கு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றதுனால அப்படி ஃபீல் ஆகுதா என்னன்னு தெரியல. இன்னைக்கு வந்து 8 மணி வரைக்குமே மைண்ட் செட் வந்து ரொம்ப டயர்டா ஃபீல் ஆகுது. என்னடா இது, இன்னைக்கு வந்து 94 நாள் ரொம்ப எந்த டயர்டுமே இல்லாம நம்ம ஃபீல் பண்ணாம ஓடிக்கிட்டு இருந்தோம். 95வது நாள் ரொம்ப ட்ரெயின் ஆகி அப்படியே வந்து ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சா, எப்படியாவது அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடச்சிருந்துட்டு ஸ்டெப் அவுட் பண்ணி வெளியே வந்து ஒரு ரவுண்ட் நம்ம ட்ரை பண்ணியே ஆகணும். எப்படியாவது ஒரு ரவுண்ட் புஷ் பண்ண முடியுதோ முடியலையோ, கீழே விழுகிறோமோ விழுகலையோ, என்ன நடந்தாலும் இந்த ஒரு ரவுண்டை இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்றோம் அப்படிங்கிற மைண்ட் செட் மட்டும்தான் என்னோட மைண்ட் செட்டா இருந்துச்சு. பிளஸ் என்னால வந்து இன்னைக்கு 15 நிமிஷம் ஆயிருக்கு. பிளஸ் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப டயர்டா ஃபீல் ஆகுது. இதெல்லாம் எப்படி ரிகவரி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. நாளைக்கும் நம்ம ஓடணும். டே 96ல அதுக்குள்ள ரிகவரி ஆகணும் சீக்கிரமா. பிளஸ் ரொம்ப எனர்ஜி ட்ரெயின் ஆகுதா, அந்த அளவுக்கு நம்ம ஃபுட் இன்டேக் பண்ணணும் என்னங்கிறது புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு 94வது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு எந்த டயர்டும் தெரியாம இருந்தோம். 95வது நாள் கஷ்டமா இருக்கு, வலிக்குது அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஏதோ ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணுவோங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்கு. ரிகவரி ஆயிடலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. டாடா பை பை, see you tomorrow.